எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலெக்டரே எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. எனக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த நாள் எனக்கு என் லைஃப்ல மறக்க முடியாத நாள். இன்னைக்கு எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்குதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த நாள். முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் கலெக்டர் ஐயாவுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தம்பி கீர்த்தி வர்மா அவர்கள் விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் என்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறாரு. அதாவது கல்வி ஒன்றுதான் அனைவரும் உயர்த்தும் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு, தன்னம்பிக்கையின் எடுத்துக்காட்டாக தம்பி இருக்காரு. தம்பி ஒரு 2-3 கோரிக்கைகள் சொல்லியிருக்கிறாரு. இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைப்படி அது உடனே செய்வதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசு மேற்கொள்ளும். அதே மாதிரி அம்மா கொஞ்சம் வீட்டு மனை பட்டா வீடு அதெல்லாம் கேட்டிருக்காங்க. போர்க்கால அடிப்படையில் ஒரு வார காலத்திற்குள்ளேயே அதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம். மேலும் தம்பி அவர் விருப்பப்படும் கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தமிழகம் முழுவதும் மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் தன்னம்பிக்கைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம தம்பி அவர்கள் திகழ்ந்திருக்கிறாரு. இந்த தருணத்துல அவங்களுக்கு பக்கபலமாக இருந்த அவருடைய தாயார், உறவினர்கள், மிக மிக முக்கியமாக சிறுவயதிலிருந்து அவர்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டி தன்னம்பிக்கை ஊட்டிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி நன்றி கூறுகிறேன். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்ம தம்பிக்கு எந்த காலேஜ் விருப்பப்படுதோ அந்த காலேஜ்ல நம்ம சேர்த்து விட்டுருவோம். ஃபுல்லா பாத்துக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. இதுக்கு மட்டும் தம்பி ஏதோ கேரளால ஏதோ பண்ணிருக்காங்க. அது என்ன சொன்னா பண்ணுங்கக்கா அங்களா இல்ல ஏதாவது வச்சு டிஷ்யூ கல்ச்சர் பிளாஸ்டிக் கல்ச்சர் அந்த மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி பண்ணிருக்காங்க. பண்ணலாமா டாக்டர்? எவ்வளவு நாள் சொல்லியாச்சு? லைஃப் லாங் எடுக்கணுமா? சரி, ட்ரை பண்ணலாமா? அது பண்ணிடுவோம். இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணி விடலாமா? நம்ம நோட்டோல தானே ரிஜிஸ்டர் பண்ணணும். சரி, ஓகே. நீங்க ஒரு டீம் நேரில் போன அவசியம் இல்ல. நம்ம ஒரு டீம் போட்டு நீங்க அனுப்பிச்சு விட்டுலாம். ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி பண்ண வேண்டியது என்னன்னா, இப்ப 10th சூப்பர் மார்க், +2 சூப்பர் மார்க், நல்லா இன்ஜினியரிங்கோ மெடிசனோ என்ன படிக்கிறோ நல்லா படிச்சா நல்லா டைம் வரும். சரியா? இப்ப என்னதான் பக்கத்துல எங்க இருக்குன்னு ஒரு 2-3 இடம் காட்டி சொல்றேன். நீங்க ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 10ஆவும் கலைஞர் வீடு நான் உடனே இது ஒரு 2 நாள் வேலை. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சிறப்பான மருத்துவர்கள் வச்சு நம்ம பண்ணிடுவோம். சரியா? ஒன்னும் கவலைப்படாதீங்க. அப்படியா? சரி ரொம்ப சந்தோஷம். நாமக்கல் போயிடலாமா? கண்டிப்பா அப்படியா? நீங்க எங்க இருக்காப்பா? பெங்களூர் மாசத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. அதை சொல்லிருங்க. சரிங்க சார். 2 மாசம் கழிச்சு தான் வருவாங்க. சரிங்க சார். நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்கம்மா. நாமக்கல் போற வழி பாருங்க. பேசிட்டு நான் கவுன்சிலிங்ல இங்கே ஒரு நல்ல காலேஜ் இல்ல பிஎஸ்சி டெக் அந்த மாதிரி ஏதாவது நல்ல காலேஜ் சரி சரி டாக்டர் நீங்க மட்டும் எவாலுவேட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே. அது அப்போல என்ன ப்ரொசீஜர் மட்டும் பார்த்து வச்சிருங்க. நான் வரும் என்ன டாக்டர் என்ன கான்ஃபிகரேஷன் ஏதாவது மைண்ட் வச்சிருக்கியா? டீச்சர் சின்ன வயசுல இருந்து இருக்காங்க. தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ. எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.